இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. 6வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் நீங்க கொடுத்த சப்போர்ட்டை இனியும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இது வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அப்டேட்டுக்குள்ள போகலாம். கவின் அண்ட் நயன்தாராவோட ஹை மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஏப்ரல் 21 ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு புது போஸ்டர் விட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. படமும் சீக்கிரமே ரிலீஸ் ஆகிட்டோம். விஷ்ணுயாடவா டைரக்ஷன்ல கவின் நயன்தாரா நடிக்கிறாங்க. ஜென் மார்டின் மியூசிக் பண்றாரு. 29th ஃபில்ம் மூவில இருந்து ஒரு வீடியோ சாங் ஒன்று இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் டின்னு ஒரு மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. லெனின் பாண்டியனோட ட்ரெய்லர் நாளைக்கு மதியம் 12:20 ரிலீஸ் ஆக போகுது. இதையும் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வாழை 3யோட அனௌன்ஸ்மெண்ட் இப்போ அஃபிஷியலாக விட்டுருக்காங்க. மூவிக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஜோ படம் எடுத்த ஹரிஹரன் ராம் அடுத்து ஜிவி பிரகாஷ் லீடா வச்சு ஒரு படம் ஒன்று எடுக்க போறது ஆல்ரெடி நியூஸ் வந்துச்சு. இப்போ இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டாங்க. ஜிவி பிரகாஷ் மாளவிகா மனோஜ் நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் இந்த மூவிக்கு மியூசிக்கும் பண்றாரு. மூவிக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. டிமாண்டி கல்யாணி 3யோட தமிழ்நாடு தியேட்டர்கள் ரேட்ஸை 5 ஸ்டார் செந்தில் வாங்கியிருக்காரு. படம் சம்மருக்கு ரிலீஸ் ஆக போகுது. ரவிமோகனோட அடுத்த படத்தை ஜி&டி ஷியாம்குமார் அப்படின்னு ஒரு புதுமுக டைரக்டர் இந்த படத்தை எடுக்க போறாரு. இது அபிஷியலா அனௌன்ஸும் பண்ணிருக்காங்க. நிறைய புதுமுக டைரக்டர்ஸ்க்கு ரவிமோகன் வாய்ப்பு கொடுக்கறாரு. அதுல ஒருத்தர் தான் இவரும். கருப்பு படத்தோட 3rd சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. சாங் நல்லாவே இருக்கு. அந்த படத்தோட தமிழ்நாடு தியேட்டர்கள் ரேட்ஸை சக்தி பிலிம் ஃபேக்டரி வாங்கினதா நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஒரு கிராண்டான ரிலீஸ் படத்துக்கு எதிர்பார்க்கலாம். கருப்பு படத்தோட ஆடியோ லான்ச் மலேசியாலன்னு சொல்றாங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஆடியோ லான்ச் எங்க நடக்குங்கிறத பத்தி. மதுரையில நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நியூஸ் வந்திருக்கு. அந்த ஷார்ட்ஸ் வீடியோல டீடைல்டா நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பாருங்க. ரீசெண்டா தான் அந்த வீடியோ நான் போட்டேன். திருஷ்யம் 3 படம் தமிழ்ல ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. மோஸ்ட்லி வாய்ப்பு கம்மி தான். திருஷ்யம் 2 தமிழ்ல ரிலீஸ் ஆகல. ஸோ 3 ரிலீஸ் ஆகுமாங்கிறதும் டவுட் தான். இந்த மூவிக்கான வசூல் நான் செக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். விஜய் திரும்ப நடிக்க போறாரா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க. ஒரு பக்கம் நடிப்பாருங்கிறாங்க, ஒரு பக்கம் நடிக்க மாட்டாருங்கிறாங்க. இதை பத்தி தெளிவா ஒரு தனி வீடியோ நாளைக்கு நான் போடுறேன். என்னங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இதை பத்தி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன் ரீசெண்டா, ஜனநாயகன் பத்தி. ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது யார் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் விஜய் சேதுபதி. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவி அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.